கார்த்திக் தீபா சீரியல் ஜூன் 16 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். எபிசோடில் என்ன நடக்குதுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம தீபா வந்துட்டு நேராக ரம்யாவை கூட்டிக்கிட்டு மண்டபத்துக்குள்ளே வராங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, தீபா எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டான ஒர்க் இருக்குது தீபா அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, இங்கே பாருமு, நீ இன்றைக்கி கார்த்திக் சாரை மீட் பண்ணியே ஆகணும். இதை கண்டிப்பாக நான் நடக்க வைச்சே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை கூட்டிக்கிட்டே நேராக மண்டபத்துக்குள்ளே போகிறாங்க. மண்டபத்துக்குள்ளே நம்ம கார்த்தி நிற்கிறாரு. அப்போ நம்ம தீபா போயிட்டு கார்த்திக் சார் அப்படின்னு கூப்பிட கார்த்தி திரும்பி பார்க்குறாரு. கார்த்தி திரும்பி பார்த்ததோட செம்ம ஷாக் ஆகுறாரு. ஏன்னா ரம்யா வந்து நிற்கிறாங்க. அப்போ நம்ம கார்த்தி அங்கேருந்து போயிட்டு நேராக தீபாட்ட சொல்லுங்கள் தீபா அப்படின்னு சொல்ல, அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் இத்தனை நாளும் உங்ககிட்ட அம்முவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும், அம்முவை மீட் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்ல, இன்றைக்கி நடந்துருச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, அம்மு எங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இந்த நிற்கிறாளே இவ தான் சார் அம்மு அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம கார்த்தி டக்குன்னு அம்முவை பார்த்துட்டு ஹாய் அம்மு அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாரு. அப்போ ரம்யா குழப்பத்திலேயே, என்ன இது கார்த்தி நம்மளை தெரியாத மாதிரி நடந்துக்கிறானே அப்படின்னு. அப்போ அம்மு வந்துட்டு கார்த்திக்கே கை கொடுக்குறாங்க. அப்போ கார்த்தி அம்முவோட கையில் இருக்க அந்த டாட்டுவோன் நோட் பண்ணுறாரு. அப்போ அம்மு கேட்குறாங்க, கார்த்தி என்ன என்னை தெரியாத மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, ஏன் மேடம் உங்களை தெரியாமையாக இருக்க முடியும் அப்படின்னு. அப்போ நம்ம தீபா கேட்குறாங்க, என்ன ரெண்டு பேரும் எனக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு, தீபா இத்தனை நாளும் ரம்யா மேடம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேனே, அது வேறு யாரும் இல்லை உன் அம்மாவை தான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க நம்ம தீபா கேட்குறாங்க, அப்போ உங்களுடைய மேடம் ரம்யாவா சார் அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் தீபா இவங்க தான் என்னுடைய ரம்யா மேடம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தீபா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ நம்ம தீபா நேராக அம்முவை பார்த்து, அம்மு இத்தனை நாளும் நீ கார்த்தியை தான் உன்னுடைய கம்பெனியில் வேலை பார்க்க வச்சுருக்க, ஆனால் எதுக்காக ஏன் அம்மு என்கிட்ட நீ உண்மையை சொல்லலை அப்படின்னு. அப்போ அம்மு சொல்கிறாங்க, தீபா கார்த்தி கம்பெனியில் கஷ்டப்படுறத பார்த்தா கண்டிப்பாக உனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும், அதனால தான் நான் உன்கிட்ட சொல்லலை அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தீபா சொல்கிறாங்க, இங்கே பாருமு, நீ என்கிட்ட இருந்தாலும் சொல்லியிருக்கலாம்ல, கார்த்திக் சார் என்கிட்ட அடிக்கடி ரம்யா மேடம்னு சொல்லுவார், ஆனால் அந்த ரம்யா நீயா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. எனக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, நீ கண்டிப்பாக வந்துட்டு கார்த்திக் சாரை இந்த சவாலில் ஜெயிக்க வச்சிருவ அப்படின்னு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, என்ன சவாலா, என்ன சவால் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, உனக்கு இந்த சவாலை பற்றி தெரியாதா அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு, சரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ நம்ம அம்மு சொல்கிறாங்க, தீபா ஏதோ கார்த்திகே என் மேலே கோவம் போல அப்படின்னு. அப்போ நம்ம தீபா கேட்குறாங்க, ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு. அப்போ அம்மு சொல்கிறாங்க, இல்லை இத்தனை நாளும் நான் தான் அம்முன்னு அவர்கிட்ட சொல்லாமல் இருந்துட்டேன்னா அதான் கோவப்பட்டிருப்பார் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, நீ சொல்லாமல் இருந்ததுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அம்மு, உன்னையே நான் சந்தேகப்படுவேனா, இங்கே பாரு நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு. அப்போ அம்மு சொல்கிறாங்க, சரி தீபா சரி அது என்ன சவால் அதை சொல்லு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அது என்ன சவால்னா, இதோ நிற்கிறாளே அந்த ரியா, அவளுடைய உண்மையான ஹஸ்பண்ட் பேர் வந்து மது, ஆனால் அவரை ஏமாற்றிட்டு ஆனந்த கல்யாணம் பண்ணி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கா. அந்த நிற்கிறாங்களே மீனாட்சி அக்கா, அவங்க தான் ஆனந்தோட முதல் ஒய்ஃபு. ஆனால் மீனாட்சி அக்காவுக்கு துரோகம் பண்ணிவிட்டு இந்த ரியாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான் இந்த ஆனந்த். இதை தட்டி கேட்டதுக்கு ஆனந்த் வந்து சொத்தை பிரித்து கேட்டான். உடனே அத்தை வந்துட்டு சொத்தெல்லாம் கார்த்தி பேருக்கு எழுதி வச்சுட்டாங்க. இதனால் ஆனந்த் கோவப்பட்டு, கார்த்திக்கு எந்த வித நிர்வாக திறமையுமே தெரியாது, அவனுக்கு போய் எதுக்காக நீங்கள் சொத்து எழுதி வச்சிங்க அப்படின்னு சண்டை போட்டார். இதை கேட்டுட்டு நம்ம கார்த்தி சொன்னார், எனக்கு வந்துட்டு எல்லா தகுதியும் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன்னா இந்த சொத்து வேணாம் அப்படின்னு சொல்லிடுறியா, சொத்தை பிரிக்கக்கூடாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆனந்த மாமாவும் அந்த சவாலுக்கு ஒத்துக்கிட்டாரு. கார்த்தி வந்து அவர் சொன்ன மாதிரி ஒரு சாதாரண கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. உடனே ஆனந்த் வந்துட்டு கார்த்தி ஜெயிக்க போகிறாரு அப்படின்னு நினச்சி என்ன பண்ணாருன்னா, ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு கம்பெனியில் சேர்க்கணும்னு தான் உன்னுடைய கம்பெனியில் கார்த்திக் சாரை சேர்த்து விட்டார். ஆனால் கார்த்திக் சாரை பற்றியா எவ்வளோ டேலண்டான ஆள், உனக்கே புரியும், உனக்கே எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஆமாம் தீபா எனக்கு கார்த்தியை பற்றி நல்லாவே தெரியும், எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு
இங்கே பாரு தீபா, நீ கவலைப்படாத, கண்டிப்பாக கார்த்தியை இந்த சவாலில் ஜெயிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க, நீ தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீ என்னைக்கு ரம்யான்னு எனக்கு தெரியுதோ அன்றைக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. கண்டிப்பாக நீ கார்த்திக் சாரை இந்த சவாலில் ஜெயிக்க வச்சிருவ அப்படின்னு. அப்போ அந்த இடத்துக்கு கை தட்டிக்கிட்டே வராரு ஆனந்த். அப்போ தீபா கேட்குறாங்க, என்ன மாமா என்னாச்சு அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, ரம்யாவை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு எப்படியாவது கார்த்தியை இந்த சவாலில் ஜெயிக்க வைக்கலாம்னு குறுக்கு வழியை பயன்படுத்துறியா அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் எந்தவித குறுக்கு வழியும் பயன்படுத்தவே இல்லை. எனக்கு ரம்யா பற்றி நல்லாவே தெரியும், அவள் நேர்மையாக தான் நடந்துப்பா அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, ஆமாம் ஆனந்த், கார்த்தி ஏதாவது தப்பு பண்ணால் கண்டிப்பாக அவனை வேலையை விட்டு தூக்குவேன். ஆனால் இது வரைக்கும் கார்த்தி எந்தவித தப்பும் பண்ணவே இல்லை. அப்படி இருக்கையில் நான் எப்படி கார்த்தியை வேலையை விட்டு தூக்குவேன் அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ வந்துட்டு தீபாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அதனால் கண்டிப்பாக கார்த்தியை இந்த சவாலில் ஜெயிக்க வைக்கிறதுக்கு நீ கண்டிப்பாக ஏதாவது குறுக்கு வழியை பயன்படுத்துவ அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, நான் கண்டிப்பாக எந்தவித குறுக்கு வழியும் பயன்படுத்த மாட்டேன், உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு ஆனந்த். நீ வந்துட்டு கார்த்தியை என் கம்பெனிக்கு சேர்த்து விட்டுட்டேன். அந்த 30 நாளில் கார்த்தி ஏதாவது தப்பு பண்ணால் மட்டும்தான் அவனை அந்த வேலையை விட்டு தூக்குவேன், மற்றபடி அவனை சும்மாலாம் வேலையை விட்டு தூக்க மாட்டேன், உன் இஷ்டப்படி அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த ஆனந்த் சொல்கிறாரு, அதையும் நான் பார்க்குறேன் அப்படின்னு. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, இங்கே பாரு ரம்யா, கண்டிப்பாக ஆனந்த் மாமா வந்துட்டு கார்த்திக்கு எதிராக செயல்படுவார், அதனால் நீ கொஞ்சம் பாதுகாப்பாக இரு அப்படின்னு. இது கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் தீபா, கார்த்தி இந்த சவாலில் ஜெயிக்கணும் அவ்வளோதானே, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி நம்ம அபிராமியை காமிக்கிறாங்க. அபிராமி வந்துட்டு அவங்க ரூமில் இருக்காங்க. அப்போ நம்ம தீபா நேராக அம்முவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அம்முவை நேராக அபிராமிகிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு, அத்தை, இத்தனை நாளும் கார்த்திக் சார் வந்துட்டு ரம்யா இண்டஸ்ட்ரீஸில் தானே வேலை பார்த்தாரு, அது வேறு யாரும் இல்லை, இங்கே பாருங்கள், அம்மு தான் வந்து அந்த ரம்யா இண்டஸ்ட்ரீஸோட ஓனர் அப்படின்னு. இது கேட்டுட்டு அபிராமி சந்தோஷப்படுறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, ஆமாத்த, கார்த்திக் சார் வந்து ரொம்ப திறமையாக இருக்காராம், இப்போ தான் அம்மு சொன்னா அப்படின்னு. இது கேட்டுட்டு நம்ம அபிராமி சொல்கிறாங்க, என் புள்ள ரொம்ப திறமையான ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு. இது கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க, அத்தை, கண்டிப்பாக கார்த்திக் சார் இந்த சவாலில் ஜெயிச்சிருவார், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. அப்போ அம்மு சொல்கிறாங்க, ஆமாத்த, நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வந்துட்டு இந்த சவாலில் ஜெயிக்க போகிறது உங்கள் புள்ள தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி நம்ம அபிராமியை காமிக்கிறாங்க. அபிராமி வந்துட்டு நினைக்கிறாங்க, கண்டிப்பாக கார்த்தி வந்து இந்த சவாலில் ஜெயிச்சிருவான், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அம்மு சொல்கிறாங்க தீபாட்ட, தீபா, எனக்கு கம்பெனியில் ரொம்ப அர்ஜென்ட் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சரி அம்மு அப்படின்னு. அப்போ அம்மு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அப்போ நம்ம கார்த்தி அந்த இடத்துல வந்து நிற்கிறாரு. கார்த்தியை பார்த்ததோட அம்மு வந்துட்டு கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கார்த்தி கேட்குறாரு, எதுக்காக நீங்கள் தான் இத்தனை நாளும் அம்முன்னு என்கிட்ட சொல்லலை அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இல்லை, நான் தான் தீபாவோட ஃப்ரெண்டு அப்படின்னு கம்பெனியில் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு நான் வந்து கணிசம் காட்டுறேன் அப்படின்னு நினைப்பாங்க, அதனால தான் நான் வந்துட்டு உங்கள் மேலே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தேன். நீங்கள் வந்துட்டு கவலைப்படாதீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு நேர்மையாக வேலை பார்க்குறீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு நான் சம்பளம் போட்டு கொடுப்பேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தியும் சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, அப்பாடா, கார்த்திகிட்டேருந்து எப்படியாவது தப்பிச்சாச்சு, ஆனால் இதுக்கப்புறம் கார்த்தி நம்மக்கிட்ட சரியாக பேச மாட்டானே, ஃபஸ்ட்டு நம்ம அந்த பெங்களூரு ட்ரிப்பை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்துட்டு இந்த ரம்யாவோட இன்டென்ஷன் ஏதோ ஒன்று இருக்குது, அதை முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த ரம்யா இருக்காங்கல்ல, ரம்யா நினைக்கிறாங்க, கார்த்தி அடைகிறதுக்கு நம்ம வேறு ஏதாவது ஒரு வழியை கண்டிப்பாக யோசிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த ரியாவை காமிக்கிறாங்க. ரியா வந்துட்டு நேராக அந்த மதுவை போய் பார்க்குறாங்க. அப்போ மது என்ன பண்ணுறாருன்னா, வீடியோவை ஆன் பண்ணி கரெக்டாக ஒரு ஜன்னல் ஓரத்தில் வச்சிடுறாரு. மது வந்துட்டு ரூம்குள்ளே இருக்கார். அப்போ ரியா வந்துட்டு காலிங்கில் அடிக்கிறாங்க. அப்போ ரியா நேராக ரூம்குள்ளே வராங்க. அப்போ மது சொல்கிறாரு, வராத அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, இங்கே பாரு, சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டுட்டு என்ன இப்படி பேசுகிற அப்படின்னு. அதுக்கு மது சொல்கிறாரு, இல்லை ரியா, நீ கிடைக்கலைன்னா நான் சாக தான் போகிறேன் அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் கேட்ட சொத்து உன்கிட்ட இல்லை, அதனால தான் நான் உன்னை தீர்த்து கட்டணும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் உன்னை கொல்ல முடியலை, மனசாட்சிக்கு எனக்கு இடம் கொடுக்கல, அதனால தான் உன்னையை விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன், டிவோர்ஸ் கொடுத்துட்டேன், அப்புறம் எதுக்கு நீ எனக்கு ரொம்ப பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு மது சொல்கிறாரு, இல்லை, எனக்கு இப்போ உன்னோட சந்தோஷமாக வாழணும்னு தோணுது அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, வாய்ப்பே இல்லை,
எனக்கும் ஆனந்துக்கும் கல்யாணம் ஆகிட்டுன்னு உனக்கு தெரியும்ல, எப்படி நான் வந்துட்டு உன் கூட வாழ முடியும்? இங்கே பாரு, 1000 கோடி சொத்துக்கு அதிபதி அந்த ஆனந்து. அவன் கூட இருந்தால் மட்டும்தான் நான் ஹாப்பியாக இருப்பேன். எனக்கு வேணுங்கிறத அவன் வாங்கி கொடுப்பான். நான் சொத்துக்காக மட்டும்தான் அவனை கல்யாணம் பண்ணேன். அதனால் தயவு செஞ்சு என்னைய இன்சல்ட் பண்ணாமல் சாகுறதுன்னா செத்து தொலை, எனக்கு எதுக்கு கால் பண்ண அப்படின்னு. அதுக்கு மது சொல்கிறாரு, இங்கே பாரு, உனக்கு என் மேலே கொஞ்சம் கூட பிரியவே இல்லை. அப்படி இருக்கேல, உனக்காக போய் சாகணும்னு நினச்சேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மது சொல்கிறாரு, நீ இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு. அப்போ ரியா கேட்குறாங்க, இப்போ எதுக்கு நீ என்னை வர சொன்ன, சாக போகிறேன்னு சொல்லி, ஆனால் இப்போ சாகலைன்னு சொல்லி என்னை மிரட்டுற, உன்னோட இன்டென்ஷன் என்ன, எதுக்காக நீ இங்கே வர சொன்ன என்ன அப்படின்னு. அதுக்கு மது சொல்கிறாரு, நான் எதுக்காகவும் உன்னை வர சொல்லலை, கிளம்பு அப்படின்னு. அப்போ நம்ம ரியா திரும்பி பார்க்கும் பொழுது ஒரு பூஜை அடிக்க பக்கத்தில் ஃபோனு வீடியோ ரெக்கார்டர் ஆன் பண்ணி இருக்கிறத ரியா பார்க்குறாங்க. பார்த்துட்டு டக்குன்னு அந்த ஃபோனை போய் எடுக்கிறாங்க. அப்போ நம்ம மது ஓடி வந்து அந்த ஃபோனை பிடுங்குறாரு. அப்போ ரியா டக்குன்னு மதுவை தள்ளி விட்டுட்டு அந்த ஃபோனை உடச்சிட்றாங்க. இதை பார்த்துட்டு மது செம ஷாக் ஆகுறாரு. இப்போ எதுக்குடி அந்த ஃபோனை உடச்ச அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, உன்னுடைய திட்டம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ கார்த்திக்கு கண்டிப்பாக கால் பண்ணி சொல்லியிருப்ப, கார்த்தி தான் இந்த மாதிரி நான் உண்மையை பேசுகிறத அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப சொல்லியிருப்பான், அதனால தான் நீ இப்படி பண்ணுற அப்படின்னு. இது கேட்டுட்டு மது சொல்கிறாரு, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, அப்புறம் என்ன, என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி என்னை கூப்பிட்ருக்க, அதுவும் வீடியோவை ஆன் பண்ணி வச்சுருக்க. அப்போ உன்னோட இன்டென்ஷன் என்ன, என்னை வர வச்சு உண்மையெல்லாம் உளர வைக்கணும், அதுதான் உன்னுடைய இன்டென்ஷன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. உன்னுடைய திட்டம் என்கிட்ட செல்லுபடியாகாது. மரியாதையாக உயிரோடு இருக்கணும் அப்படின்னா என்னை டிஸ்டர்ப் பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு ரியா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இதை பார்த்துட்டு மது செம ஷாக் ஆகுறாரு. ரியா அந்த இடத்துலேருந்து நேராக மண்டபத்துக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் மது வந்துட்டு அந்த ஃபோன் உடஞ்சதுனால ரொம்ப வருத்தத்தில் இருக்கார். இன்னொரு பக்கம் ரியா நேராக மண்டபத்துக்கு போகிறாங்க. அப்போ நம்ம கார்த்தி மதுவுக்கு கால் பண்ணுறாரு. ஆனால் மதுவோட ஃபோன் வந்து ரீச் ஆகவே இல்லை. அப்போ கார்த்தி நினைக்கிறாரு, மதுவுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு. அந்த நேரம் நம்ம ரியா அந்த இடத்துக்கு வராங்க. ரியா வந்துட்டு நேராக கார்த்தியை பார்த்து, என்ன கார்த்தி, ரொம்ப நேரமாக நீ யாருக்கோ கால் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது, என் ஃபோனை வேணால் யூஸ் பண்ணுறியா அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, என்ன இந்த ஃபோனை தானே உன் கைக்கு வர வைக்கிறதுக்காக அந்த மதுவை வீடியோவை ஆன் பண்ண சொன்னேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ மது இன்னொரு நம்பர்லேருந்து கால் பண்ணுறாரு கார்த்திகே. அப்போ கார்த்தி கேட்குறாரு, சொல்லு மது அப்படின்னு. அப்போ மது சொல்கிறாரு, நம்ம நினச்ச மாதிரி அந்த ரியா கிடையாது, அவள் சரியான திறமையான ஆள், நம்ம வீடியோ ஆன் பண்ணதை அவள் கண்டுபிடிச்சிட்டா, அவள் கையில் தான் அந்த ஃபோன் இருக்குது அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி ஷாக் ஆகுறாரு. அப்போ ரியா சொல்கிறாங்க, இந்த ஃபோனை தானே தேடுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டுடுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ ரியா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் தான் ஆனந்தோட பொண்டாட்டி, நீ என்ன சொன்ன, உங்கள் அம்மாவோட காலில் மீனாட்சியும் ஆனந்து தான் விழுவாங்கன்னு சொன்னியல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் தான் இந்த வீட்டோட மருமக, நான் தான் அந்த அபிராமியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவேன், எல்லாருக்கும் முன்னாடியிலையும் நான் தான் புது மருமகன்னு எல்லாருக்கும் தெரிய போகுது அப்படின்னு செமையாக பேசுகிறாங்க அந்த ரியா. இதை பார்த்துட்டு நம்ம கார்த்தி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. இந்த மாதிரி ஒரு ஆளுக்கிட்ட என் அண்ணன் போய் மாட்டிக்கிட்டானே அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம தீபாவை காமிக்கிறாங்க. தீபா வந்துட்டு கார்த்திக் சார் கிட்டே கேட்டாங்க, கார்த்திக் சார் என்ன சார் ஆச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அத்தைக்கிட்ட நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்க போகிறோம், அப்போ அந்த ரியா இருந்தானா நமக்கு பிரச்சனை, என்னாச்சு சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா நான் எல்லா பிளானும் பண்ணிட்டேன், ஆனால் அந்த ரியாவை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது போல் தீபா அப்படின்னு. இது கேட்டுட்டு நம்ம தீபா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, சார் நம்ம என்ன சார் பண்ணுறது, எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிருமே அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அதான் தீபா எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு புரியல, ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த இடத்துக்கு ரியா வராங்க. ரியா வந்துட்டு, என்ன ரெண்டு பேரும் மாறி மாறி குழம்பிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, உங்ககிட்ட நான் ஏதாவது கேட்டேனா அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, என்கிட்ட நீ எதுவும் கேட்கல, ஆனால் எப்படி ஆனந்துக்கு 2வது கல்யாணம் நடந்துச்சோ அதே மாதிரி உன் புருஷனுக்கும் ஒரு நாள் 2வது கல்யாணம் நடக்கும், மீனாட்சி அதோட ஓரமாக நிற்கிறா பாரு, அதே மாதிரி நீயும் ஒரு நாள் ஓரமாக நிற்ப அப்படின்னு. இது கேட்டுட்டு நம்ம தீபா அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்கே பாரு, இதுக்கு மேலே ஏதாவது என் ஹஸ்பண்டை பற்றி தப்பாக பேசுனேன்னா அவ்வளோதான் அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, நான் சொல்கிறது தான் நடக்க போகுது, நீ வேணும்னா பாருடி அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தீபா ரொம்ப கோவப்படுறாங்க. இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுனேன்னா வாயை உடச்சிருவேன் அப்படின்னு.
அதுக்கு ரியா சொல்கிறாங்க, நான் சொன்னது தான் நடக்கும் பாருடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் என்ன சார் இவ இப்படி பேசுகிறா அப்படின்னு. அப்போ கார்த்திக் சொல்கிறாரு, அவள் கண்டத்தையும் உழம்பிக்கிட்டு இருப்பா, அதை போய் நம்ம நம்பிக்கிட்டு இருக்க முடியுமா தீபா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அண்ணன் வந்து துரோகம் பண்ண மாதிரியெல்லாம் நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க, சரி சார் அப்படின்னு. அதுக்கப்புறமா ஃபங்க்ஷனில் காலில் உழுவுறதுக்கான அந்த நேரமும் வருது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம அபிராமி கிட்ட வந்து அருணும் ஐஸ்வர்யாவும் போய் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதுக்கப்புறமா நம்ம தீபாவும் கார்த்தியும் போய் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதே நேரத்தில் ரியா வந்துட்டு நேராக ஆனந்த் கையை பிடிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அங்கே உள்ளவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஆனந்தும் ரியாவும் போயிட்டு அபிராமியோட காலில் விழுகிறாங்க. அபிராமிக்கு வேறு வழியே இல்லாமல் 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அப்போ அங்கே உள்ளவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க, என்ன இது மூத்த மருமக ஒரு ஓரமாக நிற்கிறா, அவளுக்கு பதிலாக வேறு எவ்வளோ ஒருத்தி அபிராமியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காளே, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு. அந்த நேரம் அங்கே உள்ளவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க, இந்த ஆனந்த் வந்து 2வது கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டானோ அப்படின்னு. இன்னொரு பக்கம் மீனாட்சி அவமானப்பட்டு சோகமாக ஓரமாக நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் எல்லாருமே அந்த ரியாவை பார்த்துட்டு இந்த பொண்ணு தான் இந்த வீட்டோட மூத்த மருமக போல் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரியா வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பப்ளிக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு நினச்சோம், அதே மாதிரி நமக்கு அங்கீகாரம் கிடச்சிட்டு நம்ம தான் இந்த வீட்டோட மூத்த மருமகள் ஆகிட்டோம் அப்படின்னு. அப்போ ரியா நேராக அபிராமியை பார்த்து, என்ன உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா இன்னும் சும்மா விட மாட்டேன்னு சொன்னீங்க, உங்கள் காலில் தான் விழுந்து இன்றைக்கி நான் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன் பார்த்தீங்களா, நான் தான் இந்த வீட்டோட மூத்த மருமக, உங்களால் இனிமேல் இந்த தலையெழுத்தை மாற்றவே முடியாது அப்படின்னு ரியா சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இதை பார்த்துட்டு அபிராமி ரொம்ப சோகமாக நிற்கிறாங்க. அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு, என்ன அபிராமி இப்படி ஆகிருச்சு அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, இதுக்கு தாங்க இந்த என்கேஜ்மெண்ட் விழாவே வேணான்னு சொன்னேன், கொஞ்சமாவது கேட்டிங்களா அப்படின்னு. அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு, நம்ம வீட்டில் பல பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, அதுக்காக எல்லா நல்ல விஷயத்தையும் வேணான்னு சொல்லி ஒதுக்கி போட்டுக்கிட்டே இருக்க முடியுமா அபிராமி அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை, இவ காலில் வந்து விழுந்தது எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குது அப்படின்னு. அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு, நாச்சியா இந்த ஃபங்க்ஷன் இன்றைக்கி முடிஞ்சதோட நம்ம வீட்டில் போய் என்னென்னு பார்த்துக்கலாம், அவளை இதுக்கப்புறமும் இந்த வீட்டுக்குள்ளே விடுறது தப்புன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னு. அப்போ நாச்சியை கேட்குறாங்க, என்னங்க பண்ண போகிறீங்க அப்படின்னு. அதுக்கு அருணாச்சலம் சொல்கிறாரு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி சோகமாக நிற்கிறாரு. அப்போ நம்ம தீபா போய் சொல்கிறாங்க, என்ன சார் அந்த ரியாவை அத்தையோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சோம், ஆனால் நம்ம நினச்சது ஒன்று இப்போ ஒன்று நடந்திருக்கே அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மா கிட்டே வாக்கு கொடுத்தேன், ஆனால் என்னால் அந்த வாக்கை நிறைவேற்ற முடியலை, அதை நினச்சா தான் தீபா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அதான் சார் எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அத்தையோட முகத்தில் இனிமேல் நம்ம எப்படி முழிக்க போகிறோம் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அதான் தீபா எனக்கு சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேராக வீட்டுக்கு போகிறாரு. இன்னொரு பக்கம் அபிராமி நேராக தீபாட்ட, தீபா நானும் ரொம்ப நேரமாக கார்த்தியை பார்த்துக்கிட்டே இருக்கேன், கார்த்தி எங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அத்தை இது மாதிரி கார்த்திக் சார் வந்து ரியா உங்கள் காலில் விடாமல் பார்த்துக்கிறேன்னு சொன்னார், ஆனால் கார்த்திக் சாரால் அவருடைய அந்த வாக்கை காப்பாற்ற முடியலைல்ல, அதனால தான் அவர் ரொம்ப சோகமாயிட்டார், அவர் வந்துட்டு உங்கள் முகத்தில் முழிக்க முடியலை அப்படின்னு சொல்லி நேராக அவர் வீட்டுக்கு போயிட்டார் அப்படின்னு. இது கேட்டு அபிராமி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. நான் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கேன்னா அதுக்கு என் பையன்தான் காரணம், அவன் இல்லாத இந்த ஃபங்க்ஷன் நடக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அங்கேருந்து கிளம்புறாங்க. அருணாச்சலம் சொல்கிறாரு, நானும் வரேன் ஆச்சியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா கார்த்தி ரூமில் இருக்கார். அப்போ நம்ம தீபா போயிட்டு, கார்த்திக் சார் உங்களை பார்க்குறதுக்கு அத்தை வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா எப்படி தீபா அவங்களுடைய முகத்தில் என்னால் முழிக்க முடியும் அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், அத்தை வந்துட்டு உங்களை பார்க்கணுன்னு வந்திருக்காங்க அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு தீபா, எனக்கு இப்போதைக்கு யாரையும் பார்க்க விருப்பம் இல்லை, அவங்க முகத்தில் என்னால் எப்படி முடிக்க முடியும், அவங்கக்கிட்ட நான் ஒரு வாக்கு சொன்னேன், ஆனால் அந்த வாக்கை என்னால் காப்பாற்ற முடியல அப்படின்னு. அப்போ நம்ம தீபா, இல்லை நான் வந்து அத்தையை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அபிராமியை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க. அபிராமியை பார்த்த கார்த்தி நேராக அபிராமிகிட்ட போயிட்டு, அம்மா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, அப்போ அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி நான் உன்னை என்னைக்குப்பா கோவப்பட்டிருக்கேன், இங்கே பாருப்பா, நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீ வந்து இதை முயற்சி பண்ணனே எனக்கு நல்லாவே தெரியும், உன் மேலே எந்த தப்பும் இல்லை, நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மா நம்ம நினச்ச மாதிரி அந்த ரியா சாதாரண ஆள் கிடையாது, அவளை பற்றின உண்மையை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் மது கிட்ட ஒரு திட்டத்தை சொன்னேன், ஆனால் மதுவையே
அந்த ரியா எப்படியோ வந்து வீடியோ எடுத்ததை கண்டுபிடிச்சிட்டா, இல்லைன்னா இன்னரும் அந்த ரியா பற்றின உண்மைகளை நான் வீடியோ போட்டு காமிச்சிருப்பேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி நம்ம நினச்ச அளவுக்கு அவள் சாதாரண ஆள் இல்லைன்னு புரிஞ்சு போச்சு. நம்ம ஆனந்தோட வாழ்க்கையை அப்படியே விட்டுருவோம், மீனாட்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்போம் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நானும் அதாம்மா நினச்சேன். ஆனந்துக்கிட்டே இதுவுமே நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியாது, அதனால் கண்டிப்பாக ஆனந்த் வந்துட்டு ரியா கூட வாழட்டும்னு நம்ம விட்டுருவோம். நம்ம வந்துட்டு இனிமேல் மீனாட்சியா கூட வாழ்க்கையை தான் பார்க்கணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமியும் ஆமாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சீனசிப் பண்ணி ரம்யாவை காமிக்கிறாங்க. ரம்யா சரியான குழப்பத்தில் இருக்காங்க. கார்த்தி வந்துட்டு நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டான், இதுக்கப்புறம் அவன்கிட்ட நம்ம க்ளோஸாக பழகிறது ரொம்ப கஷ்டம், எப்படி வந்துட்டு அவனை நம்ம அடைகிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ டக்குன்னு மனசாட்சி எதிர்க்க வந்து நிற்கிது. அப்போ மனசாட்சி கேட்குது, இங்கே பாரு, நீ என்ன பண்ணாலும் கண்டிப்பாக இனிமேல் கார்த்தியை உன்னால் அடைய முடியாது அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, ஏன் என்னால் அடைய முடியாது அப்படின்னு. அதுக்கு மனசாட்சி சொல்லுது, இங்கே பாரு, நீ நினைக்கிற அளவுக்கு அந்த கார்த்தி சாதாரண ஆள் கிடையாது. கண்டிப்பாக அந்த தீபாவை காப்பாற்றுறதுக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். நீ நினச்சிக்கிட்டு இருக்க அந்த தீபாவை தீர்த்து கட்டிட்டா ஈஸியாக கார்த்தியை அடையலாம் அப்படின்னு. ஆனால் நீ தீபாவை தீர்த்து கட்டினாலும் கண்டிப்பாக கார்த்தி அந்த தப்பு பண்ணது நீ தானே கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு. அதுக்கு அந்த ரம்யா சொல்கிறாங்க, இல்லை கண்டிப்பாக அவனால் கண்டுபிடிக்க முடியாது, நான் எப்படியாவது வந்துட்டு தீபாவை தீர்த்து கட்டிட்டு அவனை கல்யாணம் பண்ணிடுவேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த மனசாட்சியும் நானும் பார்க்குறேன் நீ என்ன தான் பண்ண போகிற அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, நான் நினச்ச காரியம் கண்டிப்பாக நிறைவேறும், நிறைவேற்றி காட்டுறேன் அப்படின்ட்டு நேராக வீராவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ வீரா கேட்குறான், என்ன மேடம் திடீர்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, உனக்கு ஒரு முக்கியமான வேலை காத்துக்கிட்டு இருக்கு, அதுக்கு தான் கால் பண்ணேன் அப்படின்னு. அதுக்கு வீரா கேட்குறான், என்ன மேடம் வேலை, யாரை தீர்த்து கட்டணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, வேறு யாரை, ஏற்கனவே உன்கிட்ட அந்த தீபான்னு ஒருத்தியை சொன்னேன்னு அவளை தான் தீர்த்து கட்டணும் அப்படின்னு. அதுக்கு வீரா சொல்கிறான், மேடம் நான் ஏற்கனவே அந்த பொண்ணை தீர்த்து கட்டுறதுக்கு முயற்சி பண்ணேன், ஆனால் அந்த கார்த்தி வந்து அந்த தீபாவுக்கு முன்னாடி கவசம் மாதிரி நிற்கிறான், அவனை என்ன பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இல்லை அவள் எங்கே போகிறா எங்கே வரா, என்னைக்காவது ஒரு நாள் தனியாக போவா, அன்றைக்கி நான் கண்டிப்பாக உங்ககிட்ட டீட்டெயிலை சொல்கிறேன், அதை வச்சு அவளை தீர்த்து கட்டிடு அப்படின்னு. இதை கேட்டுட்டு வீராவும் சரி மேடம், அவள் என்றைக்கு தனியாக போகிறான்னு மட்டும் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க, அன்றைக்கி இருக்கு அவளுக்கு அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு, நீ ரொம்ப அலர்ட்டாரு, நான் எப்போ வேணாலும் கால் பண்ணுவேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு வீராவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறான். அதுக்கப்புறமா சீனசிப் பண்ணி நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு நேராக வேலைக்கு போகிறாரு. அங்கே போனதோட மணிகண்டன் கேட்குறாரு, கார்த்தி என்னப்பா ஆச்சு லேட்டாக வர அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ரொம்ப முக்கியமான வேலை அதான் லேட் ஆகிருச்சு அப்படின்னு. அப்போ மணிகண்டன் சொல்கிறாரு, கார்த்தி நீ நினைக்கிற மாதிரி இங்கே சாதாரண விஷயம் இல்லைப்பா, பெரிய விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, என்ன விஷயம் அப்படின்னு. அதுக்கு மணி சொல்கிறாரு, இந்த ரம்யா மேடம் இருக்காங்களா, அவங்க இந்த கம்பெனியில் யாரோ ஒருத்தவங்களை லவ் பண்ணுறாங்களாம், அதுவும் அந்த பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி ஷாக் ஆகுறாரு, உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு. அதுக்கு மணிகண்டன் சொல்கிறாரு, அரசல் புரசலாக எங்கள் கம்பெனியில் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம கார்த்தியை அதிர்ச்சி ஆகுறாரு, யாராக இருக்கும் அப்படின்னு. அப்போ மணிகண்டன் சொல்கிறாரு, கார்த்தி எனக்கு என்னமோ நீயா இருப்பியோன்னு தோணுது, ஏன்னா மேடம் வந்து உன்னை அடிக்கடி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, உனக்கு கல்யாணம் ஆகிட்டு, மேடத்துக்கு உனக்கு கல்யாணம் ஆகிட்டுன்னு தெரியும், ஆனால் உன்னை அடிக்கடி கூப்பிட்றாங்கன்னா அதில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல. அன்றைக்கி செவத்தில் ஓம் பேரும் மேடத்து பேரும் தான் எழுதி கிடந்துச்சு, அப்போ கூட மேடம் அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணலை அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, சரி இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு மணிகண்டன் சொல்கிறாரு, இங்கே பாரு கார்த்தி, நீ எத்தனை நாள் இங்கே வேலை பார்க்க போகிற, பேசாப்பில் நீ ரிசைன் பண்ணிட்டு போயிரு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லை என்னுடைய குடும்ப சுச்சுவேஷன் என்னால் கண்டிப்பாக ரிசைன் பண்ண முடியாது அப்படின்னு. அப்போ மணிகண்டன் சொல்கிறாரு, இங்கே பாரு கார்த்தி, நீ ரிசைன் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லை எனக்கு ரிசைன் பண்ணுற வாய்ப்பே கிடையாது அப்படின்னு. அப்போ டக்குன்னு கேசவன் வந்துட்டு, கார்த்தி உன்னை மேடம் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல, கார்த்தி அங்கேருந்து நேராக ரம்யாவை பார்க்க போகிறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி நேற்று வந்துட்டு நான் தான் அம்முன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் எதுக்காக இத்தனாலும் உங்ககிட்ட உண்மையை சொல்லாமல் இருந்தேன்னு உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மேடம் இதில் என்ன இருக்குது, நீங்கள் தீபாவோட ஃப்ரெண்டு, ஆனால் எனக்கு வந்துட்டு நீங்கள் ரம்யா மேடம், ஸோ அதுக்கும் இதுக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இன்னொரு விஷயம் கார்த்தி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இன்றைக்கி ஈவினிங் நான் சொல்கிற இடத்துக்கு வா அப்படின்னு. இது கேட்டு கார்த்தி சொல்கிறாரு, எதுக்கு மேடம் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ரொம்ப முக்கியமான விஷயம், நீ வந்துரு அப்படின்னு. இது கேட்ட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு
நேராக மணிக்கிட்ட போகிறாரு. அப்போ மணி கேட்குறாரு, மேடம் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஏதோ ஈவினிங் வேலை முடிஞ்சதோட அவங்க ஏதோ ஒரு இடத்துக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு மணிகண்டனும் சரி போயிட்டு வா, என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வேலையெல்லாம் முடியுது. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, கார்த்திகிட்ட இன்றைக்கி எப்படியாவது ரொம்ப ப்ரப்போஸ் பண்ணியே ஆகணும், கார்த்தியோட மனசில் இன்றைக்கி என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி ஈவினிங் ஆனத்தோட வீட்டுக்கு கிளம்புறாரு. அப்போ ரம்யா வந்துட்டு, கார்த்தி என்ன நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டேன், நீங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லை என் ஒய்ஃப் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் கார்த்தி, எப்போவுமே நீங்கள் வீட்டுக்கு தானே போயிட்டுருக்கீங்க, இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் லேட்டாக போனால் என்ன, இங்கே பாருங்கள் நீங்கள் இன்றைக்கி நான் கூப்பிட்ற இடத்துக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்துட்டு கார்த்தியோட கையை பிடிச்சி காருக்குள்ளே ஏற்றுறாங்க. அப்போ கார்த்தியும் காருக்குள்ளே ஏறுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியும் ரம்யாவும் சேர்ந்து ஒரு காஃபி ஷாப்புக்கு போகிறாங்க. அங்கே போனதோட நம்ம ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்காக தான் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு. அதுக்கு கார்த்தி கேட்குறாரு, என்ன விஷயம் சொல்ல போகிறீங்க மேடம் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பலை, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணணும்னு தோணுது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மேடம் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டுன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, உனக்கு கல்யாணம் ஆகிட்டுன்னு தெரியும், உன் ஒய்ஃப் தீபான்னு எனக்கு தெரியும், ஆனால் தீபா ஒன்றும் உனக்கு பொருத்தமானவ கிடையாது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்டென்ஷனோட தயவு செஞ்சு என்கிட்ட பழகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துலேருந்து வீட்டுக்கு கிளம்புறாரு. அப்போ நம்ம தீபா கேட்குறாங்க, கார்த்தி வந்ததோட, என்ன கார்த்திக் சார் இன்றைக்கி ரொம்ப லேட்டாக வந்திருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு. அப்போ கார்த்திக் வந்து அந்த விஷயத்த சொல்லாமல் இருக்க முடியல. அப்போ நம்ம தீபா கேட்குறாங்க, கார்த்திக் சார் என்ன சார் உங்கள் முகமே சரியில்லை, ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா இனிமேல் நீங்கள் அம்முக்கிட்ட பேச வேணாம் அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, ஏன் சார் என்னாச்சு, ஏன் அம்முக்கிட்ட பேச வேணாம்னு சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் தீபா, நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த அம்மு நல்லவ கிடையாது அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க, என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் உங்களுடைய வாழ்க்கைக்கே உழவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இன்றைக்கி கம்பெனி முடிஞ்சதோட என்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டாங்க பேசணும் அப்படின்னு. நானும் போனேன், ஆனால் அவங்க போன பிறகு என்ன சொன்னாங்க தெரியுமா, என்னை லவ் பண்ணுறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் எப்படி வந்துட்டு ஒத்துக்க முடியும் அப்படின்னு. அப்போ தீபா ஷாக்காகுறாங்க, கண்டிப்பாக அம்மு இந்த மாதிரி சொல்லியிருக்க வாய்ப்பில்லை சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நீங்கள் பாருங்கள் என்னை நம்புறீங்களா இல்லையா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் உங்களை நம்பாமல் நான் வேறு யாரை நம்ப போகிறேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா நான் சொன்னது உண்மைதான், நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த அம்மு நல்லவங்க கிடையாது. அன்னைக்கு உங்களுடைய ஜூஸில் ஒரு மாத்திரையை போட்டு உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதும் அந்த அம்மு தான் அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா அன்னைக்கு நீங்கள் ஜூஸ் குடிக்கும் பொழுது பக்கத்தில் யார் இருந்தா, அந்த ரம்யாவை தவிர்த்து வேறு யாருமே இல்லை. அவங்க கொடுத்த ஜூஸை கொண்டு போய் லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணேன். லேபில் என்ன சொன்னாங்க தெரியுமா, அந்த மருந்தில் பைத்தியமாக்குறதுக்கான ஒரு டேப்லெட்டை போட்டிருக்காங்க. இதனால் நீங்கள் பைத்தியம் மாதிரி சுற்றுனீங்க, கொஞ்ச நேரத்தில் ரொம்ப கோவமாக நடந்துக்கிட்டீங்க. அப்போ அது எல்லாத்துக்கும் காரணம் என்ன, அந்த ஜூஸ் தான். ஆனால் நீங்கள் வந்துட்டு அந்த அம்முவை நம்புறீங்க. அன்றைக்கி நீங்கள் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு அம்மு தான் காரணம். ஒரு ரவுடி கூட உங்ககிட்ட தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணால், காரில் கூட மோதி விழுந்தே ஆக்சிடெண்ட் ஆனீங்கல்ல, நீங்கள் கூட சொன்னீங்களே இது ஏதோ வேணுக்கும்னே நடந்த மாதிரி இருக்குன்னு. உண்மையாகவே நீங்கள் சொன்னது சரிதான், அந்த விஷயம் வேணுக்கும்னு தான் நடந்திருக்கு. உங்களை தீர்த்து கட்டுறதுக்காக தான் அந்த அம்மு ட்ரை பண்ணியிருக்கா. அவளுடைய காதலுக்கு இடையூறாக இருக்கிறது யார், நீங்கள் தானே. அதனால் உங்களை தீர்த்து கட்டிட்டு என்னையை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த அம்மு நினச்சிருக்காங்க. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அவள் நல்லவளே கிடையாது. தயவு செஞ்சு இனிமேல் அவளை பார்க்க போகணுன்னாலோ இல்லை அவகிட்ட பேசணும்னாலோ கொஞ்சம் பார்த்து பேசுங்க. இனிமேல் தனியாக எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க, சரி சார், ஆனால் என் அம்மு இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை. அவளுக்கு நான் என்ன துரோகம் பண்ணேன், சின்ன வயசுலேருந்தே அவள் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தா, அவள் எதுக்காக இப்படி பண்ணுறா அப்படின்னு தீபா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அப்பா கார்த்தி சொல்கிறாரு, தீபா வெளித்தத்தெல்லாம் பால் அப்படின்னு தயவு செஞ்சு நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ரொம்பவே அட்வைஸ் பண்ணுறாரு.